கணேசா, 4 நாளா வயிற்றுல அடிச்சுட்டேன், வருமானமே இல்லை. இன்னைக்காவது தட்டுல துட்டு சரமாரியா விழட்டும். ஓம் கணபதியா நமக, ஓம் விக்னேஸ்வரா நமக, ஓம் வாங்க வாங்க சல்லக்கண்ணு. என்ன ஐயர சௌக்கியமா இருக்கேன். வியாபாரம்லாம் நல்லபடியா நடக்குதோ? மலையில கல்லு உடைக்கிறதானே? அது இல்ல காணும், புதுசா கள்ளச்சாராயம் ஆரம்பிச்சுதே அது. அதுவா? அள்ளி கொட்டுது. இருக்காதா பின்ன? நான் எல்லாம் அர்ச்சனை பண்ணி ஆரம்பிச்சு வச்சேன். அதுக்காக தான் புதுசா நீங்க ஒண்ணு அர்ச்சனை பண்ணணும். கொண்டாங்க. ஆஹா, பிரமாதம், ஐஸ்வர்யம். யார் பேருக்கு அர்ச்சனை? கீதா. அண்ணன் கட்டிக்க போற பொண்ணு. ஆஹா, பொண்ணு எந்த ஊரு? நம்ம ஊரு தான். இந்த ஊர்ல யாரு? என்ன ஐயர நக்கலா? இந்த ஊர்ல கீதான்னா உங்க பொண்ணுதான். அண்ணன் தாவடிக்கிறாரு. ஓ செல்லகண்ணு, என்ன நினைச்சு? யோ, இன்னும் 1 வருஷத்துக்குள்ள உன் பொண்ணை கட்டி வைக்கிறா, புரிஞ்சுதா? ஆம்பியாச்சனே. அப்ப நான் வாரேன் மாமா. போடா போ. மந்திரம் மங்களகரமா சொன்னேன்னு நினைச்சியா? நீ அழியறதுக்காக சொன்ன. அப்பா கணேசா, காசுக்காக கண்டதுக்கெல்லாம் அர்ச்சனை பண்ண என்ன தண்டிச்சது போதும். என்ன மன்னிச்சிடப்பா. சாமி, வள்ளியம்மா பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. என்ன ஆச்சரியமா இருக்கு, மதனையும் நாத்தனாரும் எதிரும் புதிருமா இருப்பேன், வள்ளியம்மா பேருக்கு அர்ச்சனை பண்ண சொல்றேன். 1000 இருந்தாலும் எங்க மதுரை முத உண்டாயிருக்கு. அவங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. அவங்களுக்கு அழகா லட்சணமா சீக்கிரம் போய் உங்க அப்பா கூட்டிட்டு வா. சொல்லு. பொட்டப்பிள்ளை எப்படின்னு சொல்லும்? உங்க பொண்டாட்டி இடுப்புல வந்து ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிருக்காங்க. சடக்குன்னு போங்க அண்ணே. வா போலாம். சவால்னா இது வள்ளியம்மா சவால். சவால்னா இது வள்ளியம்மா சவால். சவால்னா இது வள்ளியம்மா சவால். அப்பா வாங்கப்பா, அம்மாட்ட போலாம்ப்பா. அப்பா ஏன்பா சிவபுரம் ஆஸ்பத்திரி அங்கிட்டு இருக்கு, இங்கேயா போற? அப்பா வாங்கப்பா, ஆஸ்பத்திரிக்கு போலாம். அப்பா ஆம்பளை பிள்ளை பெத்துட்டா இந்த ஊர்ல இருப்போம், பொம்பளை பிள்ளை பெத்துட்டா குடும்பத்தோட எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த ஊரை விட்டே போயிடுவோம். அப்பா அம்மா கிட்ட சொல்லு, அப்பா ஊர் எல்லையில நிக்கிறேன்னு. அப்பா வாங்கப்பா. போமா. அப்பா என்னையா நீ அவதான் கிறுக்குத்தனமா பேசிட்டானா? நீயும் ஊர் எல்லையில போய் நிக்கிறேங்கிற? சேர்ற பொட்ட புள்ள சவால் விட்டு ரோட்டை மறிக்கும் போது நான் ஆம்பளை, அதுவும் நாட்டாம, எனக்கு ரத்தம் தான் ஓடுது. நர்சம்மா கிட்ட சொல்லி எனக்கு பொட்ட புள்ள பிறந்த என்னையும் புள்ளைய கொண்டுட சொல்லு. அம்மா அப்படிலாம் சொல்லாதம்மா, அம்மா அப்படிலாம் சொல்லாதம்மா. என்னால என் புருஷன் போட்ட அவமானெல்லாம் போதும் சொல்லிடு அடக்கிளி. கடவுளே, சிதம்பரத்துக்கு ஆண் குழந்தை பிறந்தா 108 தேங்காய் உடைக்கிறேன் ஐயா. அம்மாவுக்கு என்ன குழந்தைமா பிறந்திருக்கு? என்னம்மா கண்ணு, சொல்லுமா சொல்லு. தாயி, என்ன தாயி, அம்மாவுக்கு என்ன குழந்தை பிறந்திருக்கு? சொல்லு தாயி. தம்பி பிறந்திருக்கா. அப்படி போல ஐசா லக்கடி ஜான்சி மீரா. வச்ச முத்துச்சரமே கொஞ்ச வந்த நட்சத்திரமே கட்டி வச்ச மாணிக்கப்பூ தோரணமே தோரணமே கஷ்டப்படும் ஏழைக்காக கடவுள் தந்த சீதனமே.
ஏ சிதம்பரம், பச்சை புள்ளைய தூக்கிட்டு எங்கேயா புறப்பட்ட? உடைஞ்சு கிடக்குற எங்க குடும்பத்தை ஒன்னா சேர்க்கறதுக்கு குடும்ப சங்கிலியா பையன் பிறந்துட்டான். எங்களுக்குள்ள 1000 இருந்தாலும் வள்ளியம்மா என் தங்கச்சி தானே. வள்ளியம்மா, வள்ளியம்மா வந்து பாரு, தங்க கலசமா உனக்கு மருமையன் பிறந்துட்டான். வள்ளியம்மா, வள்ளியம்மா. டாக்டர் இருக்காங்களா? வா மகேஸ்வரி, 2 நாளா உங்களை பாக்கணும்னு கடந்து அலையிறேன். வர வேண்டியதானே? ஆமா, எப்ப பாரு 10 பேரோட வள 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 வளன்னு கதை பேசிக்கிட்டு இருந்தா. ஆமா, யாரும் இங்க உங்க கூட இல்லையே, என்ன ஒரு ரகசியம்? அது எல்லாம் ஏற கட்டாங்க, இப்பதான் போனாங்க. சும்மா சொல்லு. ஆ, பொய் சொல்லாதீங்க டாக்டர், இங்க வேற யாரும் உங்க கூட. யாரும் இல்ல, அது எப்படி உனக்கு சந்தேகம்? உனக்கு தான். கண்ணு தெரியாதவ ஏமாத்தலான்னு பாக்குறீங்களா? இங்க 2 மூச்சு இருக்கிற சத்தம் கேக்கு. ஒண்ணு நீங்க, இன்னொன்னு அது என்ன புசு புசுன்னு? யானையா பன்னியா? அது வந்து அது சொரணாய், வேற ஒண்ணு இல்ல. கல்லெடுத்து மண்டை உடைக்க ஒண்ணு இல்ல. சரி சரி விடுங்க. இருக்கட்டும். பாவம், வீட்டு நாயா இருந்தா ஏதாச்சும் கிடைக்கும். தெரு நாயாச்சே. இந்தா டாக்டரே, இத கொஞ்சம் படிச்சு சொல்றீங்களா? எனக்கு ஒரு டவுட். அதான் இருக்கணும். என்ன லெட்டரு? நல்ல வேளை எங்க அப்பா அம்மா கையில கிடைக்காம என் கையிலேயே கிடைச்சது. இது எவ்வளவு முக்கியமான விஷயம், 2 நாளா மூடி வச்சுக்கிட்டு. என் கண்ணா பேசுன சமாச்சாரம் தானே. என்ன அவ்வளவு ஈஸியா சொல்லிட்ட? அமெரிக்கால இருந்து டாக்டர் மெட்ராஸ் வந்திருக்காரு. 2000 ரூபாய் பணத்தோட நாளைக்குள்ளார போறேன்னா ஒரே மாசத்துல உனக்கு கண்ணு வந்துரும் தெரியுமா? எனக்கு கண்ணு கிடைச்சிரும், எங்க வீட்டுக்குள்ள கண்ணு போயிடும். என்ன மகேஸ்வரி? டாக்டர், என் தம்பி கலெக்டர் பரீட்சைக்கு 2 நாளைக்குள்ள 6000 ரூபாய் பணம் கட்டணும். தபால்கார தாத்தாவை 2 நாளா வீட்டுக்குள்ளே உட்கார வச்சிருக்கோம். பொருள்றோம் பெறல்றோம், 10 பைசா பேரல. எங்க அம்மாவும் அப்பாவும் ராவெல்லாம் தூங்கல தெரியுமா? இந்த லட்சணத்துல இந்த லெட்டர் வேற இது கிடக்குது. நான் ஒண்ணு சொன்னா யார்கிட்ட சொல்ல மாட்டேல? சத்தியமா சொல்ல மாட்டேன். சரி விடுங்க, அந்த நாய் கேட்டா கேட்டுட்டு போட்டோம். இந்த குருட்டு கழுத எங்க அம்மாவும் அப்பாவும் பேசிட்டு இருந்தத பூரா தூங்காம எல்லாத்தையும் கேட்டுட்டு கிடந்த. எங்க அக்கா ராசாத்தி இல்ல? என்ன உங்க அக்காவுக்கு என்ன? அதுக்கு உச்சி முடி 2 நரைச்சு போச்சா. மூத்து போன மூத்த சிரிக்குன்னு இனி யார் அதை கட்டுவா? முதல்ல என் தம்பி கலெக்டர் ஆகி அக்காக்கு கல்யாணம், அதுக்கப்புறம் தான் என் கண்ணு சமாச்சாரம். டாக்டர், 2 நாளைக்குள்ள பணம் கிடைக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கீங்க. நாயே நீயும் வேண்டிக்கோ. 2 நாளைக்குள்ள பணம் கிடைச்சிருச்சு, உனக்கு 4 நாக்கு கள்ள மிட்டாய் வாங்கி போடுற. ஏன் டாக்டர், எங்க மாமா சின்னமணி உங்களுக்கு பறந்து தானே? ஆமா. என்ன ஓமா? செருப்பாலேயே 2 போடக்கூடாது. மூத்த குடியாளுக்கு பிறந்த எங்க மச்சான் தங்கராசு மைனர் செயலுக்கு போய் 20 வருஷம் ஆச்சு. செத்துச்சா பொழிச்சுச்சான்னு பாத்துச்சா? இதுல எங்க அக்கா ராசாத்திட்டே மருமகளா வரணும்னு பொட்டச்சு மாதிரி அந்த காலத்துல அழுதுச்சான். சரி அதை விடு மகேஸ்வரி, உனக்கு எப்ப கல்யாணம்? ஆமா, இந்த குருட்டு சிரிக்கிக்கு அப்படி ஒரு ராசி வேற இருக்குதாக்கும். உனக்கு என்ன குறைச்சல? நல்லா ட்ரெஸ் பண்ணா சினிமாக்காரிய தோத்துருவாளுங்க. சத்தியமா? சத்தியமா. அப்ப நீங்களும் என்ன கட்டிக்குங்க. ஐயா, சிதம்பரம் தபால்காரனை வீட்லயே உட்கார வச்சிருக்கானா? சீக்கிரம் வாங்க. சிதம்பரம், மாணிக்கம் செட்டி கிட்ட உன் பையன் மேல் படிப்புக்காக 1 லட்சம் ரூபாய் சொத்துக்கு 4 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கல? ஆமா. அது மட்டும் இல்லாம உன் பையன் படிப்புக்காக மேலும் மாணிக்க செட்டி கிட்ட பணம் கேட்டியா?
இவ்வளவு தூரம் படிக்க வச்சாச்சு. வெண்ண திரண்டு வர நேரம் தாலி உடையிற மாதிரி கலெக்டர் பரீட்சைக்கு கட்டுறதுக்கு பணம் இல்ல. தபால்கார வேற உட்கார வச்சிருக்கேன். அப்ப பணம் இல்லாட்டி பரீட்சை எழுத முடியாது. பையனுக்கும் பெரிய வேலை கிடைக்காது. உன் குடும்பம் என்ன ஆகுதோ இல்லையோ, மாணிக்க செட்டி கொடுத்த பணம் திரும்பாது. அதனால உன்னை விட உன் பையன் மேல எனக்கு தான் அக்கறை. எல்லாத்தையும் உனக்கு தூக்கி கொடுத்துட்டு அடகுக்கு பணம் கொடுக்கற நானே என் பொட்டாட்டி காதுல மூக்குல இருக்கிற கலட்டி அடகு வச்சு கொண்டாந்துருக்கேன். எங்களை வச்சுட்டு தான் நகை நட்டை எல்லாம் கழட்டி கொடுத்தா. அவளை பத்தி உனக்கு நல்லா தெரியும். துட்டு வரல, மாணிக்க செட்டி தலையில விளக்கமாத்து குச்சி தான் நிக்கும். பையன் பாஸ் ஆகி வேலைக்கு போன உடனே வட்டியோட திருப்பி கொடுத்துருவேன்னு நாங்க ஜாமீன் கொடுத்துருக்கோம். இந்தா சார் உன் கையால கொடுங்க. கடவுளே, பையன் பரீட்சை எழுதி பெரிய கலெக்டர் ஆகி இருக்கிற கடனையெல்லாம் அடைச்சு 5 பொட்டப்புள்ளிகளுக்கும் கல்யாணம் நடந்து எல்லாம் நல்லபடியா முடியணும் ஐயா. இந்த ஐயா 4000 ரூபாய். 4000 6000 அனுப்பணும். என்கிட்ட ஒரு 1000 இருக்கு. என்ன சிதம்பரம் இப்படியே பண்ணா எப்ப போனது? இந்தா பிள்ளைங்க வந்தாச்சு. கல்லோட கூலியோட கொஞ்சம் போட்டு செல்லக்கண்ணுகிட்ட வாங்கிட்டு வர சொன்னேன். தாய்ங்களா, எல்லா பணத்தையும் மொத்தமா பண்டில் கட்டி என் கையில கொடுங்க. இன்னும் 2 பேரும் நான் சைக்கிள் வச்சு போகணும்ல. அப்பா, அந்த ஆளு கத்துது. கணக்கெல்லாம் தப்பு தப்பா இருக்கான். அப்ப துட்டு கொடுக்கல. என்னையா உன்னோட பெரிய வம்பா போச்சு. என் சீட்டை கிழிக்காம விட மாட்டீங்க. என்னமா அது? கணக்கு கரெக்ட் எல்லாமே எத்தனை பேர் போனீங்க? கணக்கெல்லாம் அக்காக்கு தான் தெரியும். நீ போமா. அப்பா, நீங்க போங்க. உங்க அக்கா மட்டும் இல்லாம கூட யாராச்சும் வந்து கணக்க குழப்பி உயிர் எடுத்தீங்க, 10 பைசா தராதான். அக்கா மட்டும் தான் வரணுமா? என்ன நீ ரொம்ப மண்டை குடிச்ச பிள்ளையா இருக்க? உங்களுக்காக என் பொண்டாட்டி இடு வாங்கிட்டு நான் பணம் கொண்டாந்துருக்கேன். உன் தம்பிக்காக நீ போக கூடாதோ? ரசதி ஓடி முடியாது. வேணா நீ அப்பாவும் போங்க. ஏய் ராசதி, அக்கா. இது நடக்கிற காரியம் இல்ல. என்ன ஆளை விடுங்க சாமி. பெருசு ஆட்டோ வெளியா, வெளியா என்ன? மனுஷன் எவ்வளவு நேரம் பொறுமையா இருக்கிறது? என்னக்கா இது? ஊரே நமக்காக நிக்குது. எவ்வளவு கஷ்டப்பட்டோம். கல்ல சுமந்தோம், மண்ண சுமந்தோம். கடைசி நேரத்துல ஏன்க்கா ஏன் இப்படி? அடியே, காசு கேட்க போனா கண்ட கண்ட இடத்துல கைய வைக்கிறாண்டி. பக்கத்து பொண்ணு நினைச்சு வாய்க்கு வந்தபடி அசிங்க அசிங்கமா பேசுறான். கணக்கு எல்லாம் சரியாதான் இருக்கும். நான் தனியா வரணும், அவ்வளவுதான். இன்னைக்கு எப்படியாச்சும் வேண்டாங்க. நான் செத்து ஒளிஞ்சாதான் அவளுக்கு மண்டகன குறையும். இப்ப நீ போய் வாங்கிட்டு வர போறியா, இல்ல நானும் உங்க அப்பா கூட சேர்ந்து சாகட்டுமா? சொல்லி போறியா இல்லையா? ஐயோ அக்கா, நீ தைரியமா போக்கா. உனக்கு ஒண்ணு ஆகாது. இது என்ன தெரியுமா? சாதாரண திருநீர் இல்லக்கா. இது கந்தன் கவசம். இதுல முருகன் இருக்கா. அந்த காலு பையனோட கை உன் மேல பட விட மாட்டா பாரு. முருகா, எங்க தம்பிக்காக எங்க அக்காவை அனுப்புறோம். அதுக்கு அக்காவுக்கு நீதான் கந்தன் கவசமா இருந்து காப்பாத்தணும். இந்த ஊர்ல பல பேரை பதம் பார்த்திருக்கேன். பொம்பளை விஷயத்துல நான் கொஞ்சம் வீக்கு தான். அதுக்காக எதையும் செய்வேன். எந்த பாவ புண்ணியம் பார்க்க மாட்டேன். இன்னைக்கு உங்க நிலைமை எதை வித்தாவது உன் தம்பிக்கு பணம் அனுப்பிச்சே ஆகணும். அத வச்சே உன்னை மடக்கிட்டேன். பணமும் ரெடி, படுக்கையும் ரெடி. ராசாத்தி சீக்கிரம் சீக்கிரம் வாமா. இப்பதான் கணக்கு ஆரம்பிச்சிருக்கேன். 5 நிமிஷம் பொறுங்க, அனுப்பிச்சு வைக்கிறேன். இன்னைக்கு அஷ்டமி, நாளைக்கு நவமி. இந்த பரஜாதி அஷ்டமி நவமில நான் எந்த பொண்ணுங்களையும் தொட மாட்டேன். உனக்கு 2 நாளைக்கு டைம் தரேன். அஷ்டமி நவமி முடிஞ்சதும் கண்டிப்பா வந்துடணும். இங்க பாரு ராசாத்தி, முருகன் கால்ட்ரு இத சத்தியம் பண்ணுமா? அட பண்ணுமா, உன் மேல நம்பிக்கை இருக்கு. வாக்கு தவறா சிவபுரம் பொண்ணாச்சானே. என்ன சில கண்ணு? அட கணக்குல சில சந்தேகப்பா. இருங்கப்பா, அனுப்பிச்சு வைக்கிறப்பா. என்னப்பா நீங்க? அடியே ராசதி, காதுல விழுதா?
என்ன சத்தியம் பண்ணிட்டு நீயே பணத்தை வாங்கிட்டு போறியா இல்ல தரமாட்டேன் நானே கத்தி சொல்லட்டுமா? ஆ? தாயி, காதுல விடுங்கடா. சொல்லு, என்ன சொல்ற சொல்லு. ம். போங்கடி போங்க, எனக்கு ஒண்ணும் ஆகல, போங்கடி போங்க. தங்கராசு வந்துட்டாயா, தங்கராசு வந்துட்டான். 20 வருஷம் கழிச்சு மயில ஜெயிலு தங்கராசு வந்துட்டான். ஓடுங்க ஓடுங்க, தங்கராசு வந்துட்டான், ஓடுங்கய்யா. தங்கராஜ் வராம்பா. 20 வருஷமா எந்த பயமும் இல்லாம இருந்தமையா. அசன் மரம் எதையும் விட்டுறாதீங்க, அவங்கிட்டு போடுவானுங்க. ஓடுங்க. ரொம்ப கிடந்தா கூட விடாதீங்க, உள்ள எடுத்து வைங்க. போங்கய்யா போங்க. ஓ வாயா சீக்கிரம். ஏடா முச்சுக்கிறப்பா, மாட்டை வந்து உள்ள கட்டி வைடோ, இல்ல ஓட்டி போட போறானுங்க. தங்கராசு மட்டும் தான் வரானா? இல்லப்பா, ரகுபதி குருவா 3 பையன் சேர்ந்துதான் வரானுங்க. ஓடுங்க உஷாராயிருங்க. என்னடி வேடிக்கை? 5 வயசுல ஆப்டர் சுத்திட்டு போயிடுவான். இப்ப இளவட்டமா திரும்பி வரான். இழுச்சு கிடக்குறீங்க. உங்களை கண்ணு வச்சு தள்ளி போட போறான். போகடி வெடுப்புல. ஏப்பா தள்ளிட்டு போய் என்ன பண்ணுவான்? பிலிப்பி வாசிப்பான். போடி. ஓடத்தா ஓடு, சீக்கிரம் ஓடு. ஏ கவி, நீ எங்க ஓடுற? என்ன கண்ணு வச்சுட்டான்னா? என் புருஷன் செத்து 20 வருஷம் ஆச்சு. என் கற்பை எவ்வளவு பாதுகாப்பா எங்க நேரமை செம்மேடு கிராம மக்களே, யாரும் ஓட வேண்டாம், பயப்பட வேண்டாம். 20 வருஷத்துல திருந்தி கை நிறைய சம்பாதிச்சு தான் ஊருக்கு வந்திருக்கோம். எஸ், நவ் ஜென்டில்மேன். யார்கிட்டெல்லாம் திருடி அணுகிட்டு போனோமோ அவங்களுக்கு எல்லாம் இப்ப வட்டி போட்டு கொடுக்க போறோம். வாங்க வாங்க. நீங்க தங்கவேலு தாத்தா தானே? 20 வருஷம் ஆச்சு. எப்படிப்பா ஞாபகம் வச்சிருக்க? உங்க வாய் நாட்டம் தான். தாத்தா, உங்ககிட்ட என்ன அடிச்சோம்? பொடி டப்பா. அன்னைக்கு வேலை என்ன? 4000 ரூபா. குருவா, கரெக்டா கணக்கு போட்டு சொல்லு. 20 வருஷம் வட்டி என்னாச்சு? 2310 ரூபாய். ரகுபதி, மால் வட்டு. அப்படி என்னையா என்னாச்சு? இந்த ஆளு முழுசா 10 ரூபா பார்த்ததே கிடையாது. நீங்க 100 ரூபா நோட்டா திணிச்சா அதான் விழுந்துட்டாரு. யோ, தண்ணிய மூஞ்சில ஊத்துங்கயா. தங்கராசு, என்கிட்ட ஒரு குத்துவில கூட அடிச்சு போயிட்டீங்க. அன்னைக்கு ரேட்டு 11 ரூபா 50 பைசா. 3 பைசா வட்டி போட்டாலும் இன்னைக்கு ரேட்டு 4500 ரூபா 50 பைசா வருது. அப்படி குடுங்கப்பா. அப்புறம் இங்க பரமசிவங்கிறது யாரு? இருக்கேன் தங்கராசு, வந்துட்டேன். பரமசிவன் 20 வருஷத்துக்கு முன்னாடி உன் பொண்டாட்டிட்ட ஒரு கொலுசு அடிச்சிட்டு போயிட்டான். என்னங்க? என்னது? தங்கராசே, நீ ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம ஊருக்கு ஒரு ஜோசியக்காரன் வந்தான். இவன் வீட்டுல தங்குனா. இன்னொரு கொலுசையும் அவன் அடிச்சுக்கிட்டு போயிட்டான். அது போனா தான் பரவாயில்லையே, வட்டி போட்டு வசூல் பண்ணிடலாம. அவன் பொண்டாட்டி எல்லாம் தூக்கிட்டு போயிட்டான். ரகுபதி, அண்ணனுக்கு கணக்கு பார்க்காம ஆறுதலா காசை வெட்டு. இந்த 50 அணைக்கட்ட 30 புலிக்குட்டி. தங்கராசு, 2வது பொண்டாட்டி கட்டிருக்கேன். அவளும் எவனோடவாது ஓடி போயிட்டா, அதுக்கும் சேர்த்து வட்டி போட்டு காசு தருவியா? ஏண்டா என்ன மறந்துட்டீங்களா? கேள்வி உங்ககிட்ட ஒண்ணு அடிக்கலையா? சொல்லுவீங்கடா, அந்த காலத்துல இட்லி சுட்டு விளையாட என் உள்பாடி எடுத்துட்டு போனீங்க. அத என் புருஷன் 5 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தாரு. அட போ பாட்டி, பழைய துணிக்கெல்லாம் கேட்டுக்கிட்டு. நீ ஒரு பழைய ஈய சட்டியை வாங்கி கொடுறா. ஐயா தங்கராசு, வாயா. 20 வருஷமா எங்க நினைப்பே இல்லல்ல. உன்னை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? உன்னை தேடி தேடி சொத்துல பாதி கரைஞ்சு போச்சு. ஊருக்கெல்லாம் துட்டு விசேறிற. அப்பனுக்கு ஆத்தாளுக்கு என்ன வச்சிருக்க? வச்சிருக்கேன். அப்பாவுக்கு 2 பவுன்ல கை காப்பு. நீங்க தொலைச்சிருவீங்க, என்கிட்ட இருக்கட்டும்.
உங்களுக்கு 6 பவுன்ல ரெட்டை வடை செயின். இன்னும் 2 பவுன் கூட போட்டிருக்கலாமே. இது பட்டணத்துல படிக்கிற என் தங்கச்சிக்கு கொலுசு. ஆமா, மேல் பாக்கெட் என்ன புடைச்சிட்டு இருக்க? யாருக்கு இது? அது ஒரு ஆளுக்கு கொடுத்துட்டு வரேன். எனக்கு தெரியும், உன் ஃப்ரெண்ட் முத்துவேலுக்கு. இல்ல இப்ப சொல்றேன்டா, அந்த பவுனும் அவன் வடிவேலுக்கு. இந்த மேல் பாக்கெட்ல இருக்கிறது யாருக்கு தெரியுமா? என் அத்தை பொண்ணு ராசாத்திக்கு.